ஒரு பாட்டுல சொல்றாங்க, ஏன், எதற்கு, எங்கே, எப்போது என்ற கேள்வி பிறந்திடில் பகுத்தறிவு அங்கே தொழில்படும், பாதையினை தெளிவாக்கப்படும். பாதை சரியாய் பிடிபடும். ஏன், எதற்கு, எங்கே என்ற கேள்வி பிறந்திடில் பகுத்தறிவு தொழில்படும், பாதை சரியாய் பிடிபடும், பக்குவமும் ஏற்படும் என்றாங்க. இப்ப அந்த அப்படி பார்க்கிற நேரம் சிருஷ்டி என்பது எடுத்துக்கொண்டா, சிருஷ்டி ஏன், எதற்கு, எப்போது, எங்கே என்ற கேள்வி வருது தானே. அது கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுல கேள்வி என்ன சார்? நான் எப்படி அதை கேள்வி என்ற இடத்துல என்னத்தை கேள்வியா எடுக்கிறேனாமே? இப்ப அல்லாவை தவிர சிருஷ்டி இல்லை என்றால் சிருஷ்டியா இருப்பது அல்லாதான் என்ற களிமா அடிப்படையில சிருஷ்டி என்ற அந்த சிருஷ்டி ஏன் என்ற ஒரு கேள்வி, அதுக்கு ஏன், எதற்கு, சிருஷ்டி எதற்கு, சிருஷ்டி எங்கே, சிருஷ்டி எப்போது என்ற அந்த கேள்வி. அப்ப இப்ப ஈனைக்கு சிருட்டி என்று சொல்றத பகுபடும் பொருள்ல எடுப்போமா, பகுபடாத பொருள்கிட்ட எடுப்போமா? சிருஷ்டி என்பது பகுப்படாத பொருள். அப்ப பகுத்தறிவு அங்க வேலை செய்யாது. அப்ப அது 100ஓட சம்பந்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அந்த சிருட்டி என்று சொல்ற நிலை இறை நிலை, இறை தோற்றம் புரியாதப்பா. ஏன்னா வகுமனும் இதில் வாழுகின்ற மூடருக்கு, வகுமண்ட மகிழ்ச்சியில வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதப்பா. அப்ப ஈனைக்கு இறைவன் ஒருத்தன் இடிக்க அவன் தோற்றத்தில் இடிக்கான்னு எடுக்கிறையா, இல்லை தோற்றம் இறைவனாக இருக்கின்ற எடுக்கிறையா? இது ஒரு ஆழமாக அறிவுல தென்பட வேண்டிய ஒரு விஷயம், தெளிவாக வேண்டிய ஒரு விஷயம். ஒஸ்தாது ஒரு பாட்டில் சொல்றாக, கண்காணும் உலகும் கூட. இப்ப கண்ணால காண்ற உலகத்தையும் எடுக்காக, கண் காணாத உலகும் கூட ஹக்கனின் நாம தோற்றம் என்று சொல்றாங்க. இப்ப கண்காணும் உலகமும் கண்காணாத உலகத்தையும் சேர்த்து, இப்ப கண்காண்ற உலகம் என்றா எது? இப்ப நாம நம்மட கண்ணுக்கு எட்டிய அளவுல நாம பார்க்கறது அவ்வளவுத்தையும் தானே நாம் உலகம் என்று எடுக்கோம். நமக்கு பின்னுக்கு தெரியாது, பக்கத்துல தெரியாது, நமக்கு ஒரு சிவருக்கு அங்கால தெரியாது, இல்லாட்டி ஒரு கிலோமீட்டருக்கு அங்கால தெரியாது, இல்லாட்டி இங்கே இருக்கிற ஒரு நாட்டில் இருந்தால் இன்னொரு நாடு நமக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் அந்த கண் காண்ற உலகத்துக்குள்ள எடுக்கலாமா? எடுக்க இயலாது. என்னன்னா கண் காண்றங்கிறது கண்ணுக்கு எட்டிய அளவுல காண்ற ஒரு காட்சி, அது அவ்வளவுதான். இது கண் என்ன செய்யுது? கட்டுண்டு இருக்கிறதால அந்த குறிப்பிட்ட அளவை காட்சியா காணுது. இருக்கிறத என்னன்னு காணல, இருக்கிறது எவ்வளவு ஒன்றும் காணல. இருக்கிறது என்ன, ஏன் இருக்கி, எதுக்கு இருக்கி, என்னத்துக்காக இருக்கி, எங்க இருக்கி என்றெல்லாம் இப்ப கண் காணல. கண் காண்ற காட்சி அவ்வளவு கண்ணுக்கு தெரியுது. அவ இந்த காட்சி ஒன்று இப்படி தெரிகிறது, அப்படி ஒரு காட்சி ஒன்று இருக்கிறதால கண்ணுக்கு தெரியுது என்று நாம் எடுக்கோம். இப்படி ஒரு காட்சி நான் இருக்கு, அதனால நம்மளோட கண்ணுக்கு தெரியுதுன்னு தான் நாம் எடுக்கோம். இது நம்ம மகிழ்ச்சியால இப்படி நினைக்கும், மகிழ்ச்சியால நாம் இப்படி எடுக்கும். ஏனென்றா நம்மளோட கட்டுண்ட நிலைக்கு கண்ணால வெளியாகிற பார்வை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கட்டுண்ட நிலையோட தான் வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படுகிற அந்த பார்வைக்கு அந்த எல்லையோட பிடிச்சி ஒரு காட்சி தெரியுது.
அந்த காட்சியில் 1000 பொருட்கள் தெரியலாம், 1000 ஆட்களும் தெரியலாம், 1000 பறவை தெரியலாம், 1000 மரம் தெரியலாம். ஆனால் அது மொத்தத்தில் கண்ணுக்கு தெரிகிற அவ்வளவு தான் ஒரு காட்சி. இப்போ அப்படியே கண்டுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி கண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பார்வைக்கு அளவாக தெரிகிற காட்சி தான், உண்மையான காட்சி இல்லை. அது கற்புலன் போலி கூத்தண்டு செல்ற இடம் இதுதான். கற்புலன் போலி கூத்து. அப்ப இந்த கற்புலன் போலி கூத்து என்று சொல்ற இந்த இடம் வகுமை சேர்ந்தது, வகுமோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன செய்யல, வகுமு நீங்கையும் இல்லை, மறுச்சி நீங்கள்ல, சபல புத்தியில இருக்க. இப்படி இருக்கிறவங்க தான் இந்த காட்சியை எனக்கு தரப்பட்ட கட்டுண்ட நிலையால நான் காணுகிறேன் என்று உணராத மக்கள். இப்படி ஒரு காட்சி இருக்கு நான் கண்டுகிட்டு இருக்கேன், எந்த நிலையில வாழ்றவங்க இவங்க. அப்ப இவங்க காண்ற இந்த காட்சியைத்தான் கரையே இல்லாத ஆசை கடலில் நிலையே இல்லாமல் திரையே இல்லாத காட்சிகள் நிலையே இல்லாமல் போவதாலே யாவும் ஆகியதாலே. ஆனா இந்த காட்சி இதுதான் அவகட நினைவுல அவங்க பதிவாக சேகரிக்கப்படுற காட்சிகளும். இப்படி காண்ற காட்சிகள் தான் அவங்க நினைவுல பதிவாக சேகரிக்கிற காட்சிகளும். அப்போ இதை இன்னொரு பாட்டில் எப்படி சொல்றாங்க, ஆசை காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேணுமா, காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேண்டுமா. இது வேத ஞான ஞான போதமா, வேதம் தந்த ஞான போதமா என்று சதுகாக இந்த காட்சியை. இது சிருட்டிகள் என்கிற அஸ்மாவோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இது நாம அஸ்மாவைத்தான் பார்க்குறோம், அஸ்மா தோற்றத்தை தான் நாம் பொருளாக காண்றோம். இதுதான் நமக்கு காட்சியாக தெரியுதுன்னு ஒஸ்தாது சொல்கிற இடமும் இதுதான். இதுதான் கண்ணை கொண்டு நாம் காணும் காட்சி. இதை ஒஸ்தாது எப்படி சொல்கிறாங்க, கண் காணும் உலகை ஹக்கென்று உணராதே கட்புலன் போலி கூத்தொண்டு காட்டுறாங்க. அப்போ கட்டுண்ட புலனுக்கு அமைவாக காண்ற இந்த காட்சி போலி கூத்தாம், அப்படி ஒரு காட்சி இல்லை. ஏனென்றா அது நம்முட கட்டுண்ட அமைப்புக்கு தெரிகிற காட்சி தான். அதை நீங்கி அந்த கட்டுண்ட பார்வை நீங்கி நிலையா என்ன இருக்கென்று தெரிய வார காட்சி இல்லை அது. அதனால தான் இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவா தென்படுறதால அதை கட்டுண்ட போலிக்கூத்து காட்சி போலிக்கூத்துவது என்று சொல்றாங்க. இந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க, கண் காணும் உலகம் கூட. இப்ப கண் காண்றதையும் எடுத்துடுறா. இப்ப இதுல கண் காணும் உலகும் கூட கண் காணா உலகும் ஹக்கனின் நாம தோற்றமங்காக. இன்னைக்கு சிந்தனைக்காக ஒரு பாரிய நுட்பம் இருக்கு. இப்போ உங்களோட அறிவு பக்குவத்துக்கேற்ப சில நேரம் தெளிவாகலாம், சில நேரம் தெளிவாகிறது கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் தெளிவாகும். உங்களுக்கு இந்த பேச்சை நீங்கள் தெளிவாக கிரகிச்சிங்களா. எப்படி சொல்கிறாங்கண்டா, கண்காணும் உலகும் கூட கண்காணா உலகும், கண்காணும் உலகமும் கண்காணா உலகும் கூட ஹக்கனின் நாம தோற்றம். அங்கே எப்படி சொல்றாங்க, நாமங்கள் தோற்றங்கள் என்று சொல்லல. நாமம் என்றும் தோற்றம் என்றும் ஒரு நிலைப்படுத்தி சொல்றாங்க. அப்போ ஒரு நாமம் ஒரு தோற்றம், அதுதான் ஹக்கனின் நாம தோற்றம். இது அறிவு ரீதியாக
இது பகுக்கிற நிலை இல்லை. இது இந்த நாமமும் இந்த தோற்றமும் அறிவுல நமக்கு அமைகிறேண்டா இது நாம பகுத்து உணர்ற நிலை இல்லை. இது என்னையே நான் தெளிவா காண்ற நிலை, என்ன நான் தெளிவாக காண்ற நிலை. இந்த தெளிவா காண்ற உடனே கட்டுண்ட நிலையோட நான் காண்ற மாதிரி காண்ற நிலை என்று நம்மளோட மறுச்சி முடிவு பண்ணும். இந்த நிலையை ஏன் மறுச்சிக்கு அப்படித்தானே நம்மளை கண்டு பழக்கம், அப்படித்தானே நம்மளை காணலாம் என்று அதுக்கு தெரியும், அப்படித்தானே நம்ம அந்த பழக்கத்தில் நம்மளை கண்டிருக்கோம். அதனால் அப்படி கட்டுண்டு நன்ன காண்றது தான் தெளிவு. அப்படித்தான் நான் என்ன தெளிவாக காணுவேன் என்று சொல்லி என்ன செய்யுது அந்த மருண்ட அறிவு மறுச்சி அப்படித்தான் இப்போ நம்ம முடிவு பண்ணும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஆனால் இது தெளிவு. தெளிவாக நீங்கள் காண்ற நிலையண்டா நீங்கள் அந்த நாம தோற்றத்தை நான் என்று சொல்லி உணர்வீங்க. உணரக்கூடிய உணரப்பட வேண்டிய நிலையாயிருக்கும். அது ஐனைக்கு நாமும் தோற்றம் தான் இருக்கும். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. வகுமண்ட மறுச்சியில் வாழுகின்ற மூடனுக்கு இறை தோற்றம் புரியாதப்பா. அது புரியாது, அவன் புரிஞ்சு கொள்ள மாட்டான். அப்போ இப்போ உலகம், இப்போ கண்காணும் உலகமும் கண்காணாத உலகமும் ஹக்கனின் நாம தோற்றம் என்று சொல்லி ஒஸ்தாது அந்த நாம தோற்றம் என்று ஒருமையில் நமக்கு செல்லப்பட்டதால இப்போ நாம் இந்த உலகம் வந்து எவ்வளவு நாமத்தையும் எவ்வளவு பெயரையும் எவ்வளவு தோற்றத்தையும் எவ்வளவு நாம் பார்க்கோம். கோடாகோடி தோற்றம், கோடாகோடி பேரு, கோடாகோடி நிறம், இப்படித்தானே நாம் இந்த உலகத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல கண் காணும், கண்ணை கொண்டு காணும் உலக கற்புலன் போலி கூத்தண்டு தனியை காட்டி போட்டு கண்காணும் அதையும் சேர்த்து மறுவா கண்காணாத உலகமும் கூட ஹக்கனின் நாம தோற்றம் வந்து ஒரு நாமமாகவும் ஒரு தோற்றமாகவும் ஒருமையில் செல்லிருக்கிற இந்த நுட்பம் இருக்கே, இந்த தெளிவிருக்கே, இது அறிவு ரீதியாக பிடிபட வேண்டிய ஒரு விஷயம். அறிவு தன்னில் தானே உணர்ந்திருக்கிற ஒரு நிலை இது. இது அறிவு தான் இதை பிடிச்சி தரணும். இப்படி தெளிவாக அதை காண்றது தான் தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும் என்று சொன்னது. அதைத்தான் இந்த பாட்டிலையும் ஒஸ்தாது வகுமண்ட மறுச்சியிலே வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம், ஹக்கனின் நாம தோற்றம், இறை தோற்றம் புரியாதப்பான்னு சொன்னேன். இது பகுக்கிற இடம் ஒன்று இல்லை. இன்னைக்கு பகுத்தறிவு என்ன செய்யாது. இது நூறோட சம்பந்தப்பட்டது. நான்ங்கிற உணர்வு தன்னில் தானே உணரப்பட்டிருக்கிற அந்த நிலை, அதுதான் அந்த நாமம் தோற்றம்ங்கிறது. இது உணர்வு ரீதியாக ஏற்பட வேண்டிய ஏற்படுற ஒரு நிலை. இதை இந்த ஹக்க காட்சியாக காட்டேல், அது பேச்சில் கொண்டது செல்லேல். அது ஆனால் பேரின்ப தேனூற்று என்ன, அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த பேரின்பமான தேனூற்று. இப்போ பகுக்கிற நிலை இதுக்கு கீழே உள்ள நிலைமைகள் தான் எல்லாம். இப்போ கீழே தான் எங்கே, எதற்கு, எப்போ என்ற கேள்விகள் தொழிற்படுறதும் பகுத்தறிவு வேலை செய்கிறதும் பாதை சரியாய் பிடிபடுறதும். அப்போ பாதை சரியாக பிடிபடுற இடத்துல தான் இந்த கேள்விகள் எல்லாம் தொழில்படும். பகுத்தறிவு தொழில்படுற பக்குவமும் ஏற்படும். அப்போ இது இந்த சிருட்டிகளோட சம்பந்தப்படக்குள்ள. ஆனால் இதில் உள்ள இன்னொரு நுட்பம் என்னன்னா,
இந்த சிருட்டிகளோட சம்பந்தப்படக்குள்ள ரெண்டு நிலைமையில சம்பந்தப்படுவோம். ஒன்று வகுமு மருட்சி என்கிற அறிவோட கொண்டு சம்பந்தப்படக்குள்ள இந்த சிருட்டிகள்ங்கிறது தனித்தனி பொருளாக நமக்கு தெரியும், நாம தனித்தனி பொருளாக காணுவோம். ஏனென்றால் அதில் முக்கியமாய் நம்மளையே நாம் ஒரு தனிப்பொருளாக நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் அதுக்குரிய அடிப்படை. இப்போ என்னையே நான் ஒரு தனிப்பொருளாக நினைக்கிறதால இப்படி காண்ற எல்லாத்தையும் நான் ஒரு தனிப்பொருளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலை தான் மருட்சி, வகுமு, சபல புத்தி என்று சொன்ன இந்த பேதாரி. இது புலன்கள் ஊட்டிய புத்தறிவு, இதாலே ஏற்பட்டது. ஈனைக்கு பகுத்தறிவு தொழிற்படாது. ஆனால் இப்படி இந்த சிருட்டிகள் என்று காண்றது தனித்தனி பொருள் இல்லை, இறை ஆஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று நீங்க காண்ற நிலைக்கு வந்தீங்களா? இது அடுத்த கட்டத்துக்கு வாரீங்க. இந்த கட்டத்துக்கு வாரேண்டா இந்த பேத புத்தி, இந்த வகுமும், இந்த மருட்சியெல்லாம் நீங்கும். மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மருட்சியே மறைக்கும் திரையாகும் என்று சொன்ன அந்த மருட்சி இணைக்கு நீக்கப்பட்டதுக்கு பிறகு இப்ப தெரிகிற எல்லாம் சிருட்டிகளாக தெரியாது, படைப்பாக தெரியாது. ஆஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று நிலை தெரியும். இப்போ உங்களோட பகுத்தறிவு தொழில்படும். சரியா? ஏனென்றா இப்ப பேதம் காணாது, அந்த அறிவு பகுத்து மட்டும் காணும். இது வெள்ளைண்டா இது கருப்பு, இது கருப்பண்டா இது வெள்ளை, இது வெளிச்சம்ண்டா இது இருள், இருளண்டா இது வெளிச்சம். இப்படி தெளிவாக எல்லாத்தையும் காணக்கூடிய அந்த பக்குவ நிலை என்று ஏற்படும் மைனைக்கு. இது உதாரணத்துக்கு தந்த உதாரணம். ஆரம்பமானவர்களுக்கு இது சிந்தனைக்கு போதும். ஈனைக்குத்தான் இப்ப ஏன் எதற்கு, ஏன் இது இப்படி வெள்ளையா தெரியுது, ஏன் இது இப்படி கருப்பா தெரியுது, ஏன் இது இப்படி, எங்க இந்த வெள்ளை தெரியுது, எங்க இது இந்த சிவப்பு தெரியுது, எங்க இது எந்த கேள்விகள் பிறக்கணும். இப்போ பிறக்கும். இப்ப இந்த உள்ளம் வகுமு மருட்சியை விட்டு நீங்கிட்டு இப்ப அந்த திரையெல்லாம் இல்லை. இப்ப அப்ப இந்த திரையெல்லாம் இல்லாம ஆயின உடனே இப்ப இந்த இறையாஸ்மா தோற்றம் என்கிறது அந்த உள்ளத்தில, அந்த உள்ளம் உணரப்பட்ட நிலையில இருக்கிறதாக அந்த உள்ளம் என்ன செய்யுது, இப்ப காணுது. இப்ப அது உள்ளமாக இல்லை, இப்ப உள்ளத்தில் இருக்கிறதாக காண்ற இடம் தான் பகுத்தறிவு தொழில்படுற இடம். இப்ப இந்த கேள்வி மட்டும்தான் பகுத்தறிவை தொழில்பட வைக்கும். இந்த கேள்விகள் எல்லாம் இந்த கேள்விகள் ஏற்பட்டு சென்ற அந்த உள்ளத்தில் பகுத்தறிவு தொழில்படுகிறது என்ற அர்த்தம். பகுத்தறிவு தொழில்படுற நிலை அது. அந்த இறையாஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று காண்றது அந்த உள்ளம். அந்த உள்ளத்தில் இது படைப்பில்லை, இது பெயர், இது ஒரு பதிவு என்று அது காண்ற நிலை. இப்ப வகுமு மருட்சி நீங்கி பகுத்தறிவு தொழில்படுற நிலை. இதுக்கு அங்காலதான் நான் இப்போ உங்களுக்கு வழங்கப்படுத்தினது. கண்காணும் உலகமும் கண்காணா உலகும் கூட ஹக்கனின் நாம தோற்றம். இந்த தோற்றங்கள் இல்லை, இந்த நாமங்கள் இல்லை. இறை தோற்றம் புரியாது. இது புரியாதப்பா யாருக்கு? வகுமன்ற மருட்சியில் இருக்கிறவருக்கு. இந்த ஈனைக்கு பாரிய ஒரு நுட்பம் இருக்கி. இன்னைக்கு இந்த பகுத்தறிவு என்ன நிலையாகுது என்கிறத ஒரு நீங்க நுட்பமா சிந்திங்க. இப்ப இந்த நிலைக்கு போனோடனே இப்ப அந்த பகுத்தறிவுங்கிறது இப்ப இவர்கிட்ட என்ன இருக்கும். அவர் இப்ப அந்த பகுத்தறிவு இருந்தது அவர்கிட்ட ஒரு நிலைக்கு தான் அந்த பகுத்தறிவை காணுவார். இப்ப 100ங்கிறது அப்ப பலதாய் காண்பது இல்லை. பகுக்கும் திறமை உலகோடு, அந்த பாட்டு ஞாபகமையா இருக்கும். பகுக்கும் திறமை உலகோடு படைத்தவன்
அறிவு 100ஓடு. படைத்தவன் தொடர்பு 100ஓடு. இப்ப படைத்தவன் தொடர்பண்டா என்னத்தை படைச்சவன்? என்னத்தை படைச்ச? படைத்தவன் சொல்லை அப்போ அந்த சொல் தான் அந்த நாமமும் அந்த தோற்றமும். அது தன்னில் தானே அவன் உணரப்பட்ட உணர்ந்த இருப்பு நிலை. அது 100. அதை பார்த்து தான் உண்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னது. இப்போ நாம் அதை இப்படி எடுக்கமாண்டா அதை படைச்சிட்டு உலகத்தை படைச்சிட்டான்னு எடுக்கும். ஏன்? நாம் காலத்தில் கட்டுண்ட நிலையிலான எதையும் கிரகிப்போம், எதையும் சிந்திப்போம். ஆனால் இது நடந்திருக்கி எங்க? காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ட இடத்திலேயே நடந்திருக்கி. இது கடந்த நிலையில் நடந்திருக்கி. அப்போ அங்கே அந்த 100 படைச்சி உலகத்தை படைச்சான்ங்கிறத நம்முட கற்பனையை கொண்டு நாம் தெளிவடைய இல்லாது. ஆனால் அனுபவ ரீதியாக உணர்தல்ல பெற்றுக்கொள்ளலாம், உணர்வு ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம். எப்படி நாம் இனிப்பு என்கிறத ஒரு அனுபவத்தில் பெற்றுக்கொண்டோமோ அப்படி இந்த குவலயம் யாவும் குன்என்ற சொல்லால் குவலயம் ஆனதை குறைவின்றி உணர்வாயே என்றால் குவலயத்தை குறைவில்லாமல் உணர்ற நிலை என்று ஏற்படுது. இப்போ குன் என்ற சொல் கொண்டு ஆனது என்றால் இருக்காக இங்கே. இப்போ நாம் எப்படி கருத்தெடுக்க இன்னைக்கு உஸ்தாது எழுதினது பிள்ளை இல்லை. ஏன்? நமக்கு விளங்கப்படுத்த இயலாத ஒரு விஷயத்தை ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக ஐனைக்கு அந்தந்த வசனங்களை போட்டால் தான் நுட்பமாக பிடிபடும். அப்படி நுட்பத்தை கையாளுற விதமாக தான் அந்த வசனங்களை பாவிச்சிருப்பாங்க, சொற்களை பாவிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, அதை அறிந்து கொள்வது புரட்சியடாங்காக. இப்போ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் இன்னைக்கு என்னேண்டா ஆவதும் அழிவது. இது ஆவதும் அழிவதும் மறுச்சியா. அப்படின்ற என்ன? மறுச்சி நீங்கிட்டண்டா அவர் என்ன நிலைக்கு வருவார்? ஆகையும் இல்லை அழியையும் இல்லை, அந்த இடத்துக்கு தானே வரணும். ஆவதும் அழிவதும் மறுச்சி என்று கண்டா மறுச்சி நீங்கிட்டு இப்போ மறுச்சி நீங்கிட்டண்டா இவர் இப்போ ஆனதாகவும் அழிந்ததாகவும் காண்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? இப்போ குன் என்ற சொல் கொண்டு என்ன ஆணை? ஏதாவது ஆணையா? ஆனதண்டி ஏன் சொன்னாக? குன் என்ற சொல் கொண்டு ஆகிரிக்காம். அப்போ அந்த சொல் என்னமோவா ஆகிரிக்கி என்றெடுக்கிறையா, அந்த சொல் பொருள் என்றெடுக்கிறையா? இந்த நுட்பங்களை கொஞ்சம் ஆழமாக முராக்கபாக்கு எடுங்க. அப்போ தான் இந்த சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவு உண்மையில் நிலை கொள்ளும் நம்மக்கிட்ட. நாம் இந்த விட்ட விஷயத்தை யாராவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தொடர்பாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். லா என்ற சொல்லால இலாக மறந்துடில் அல்லாஹ் வழியா வேணாம். அப்படித்தானே சதளிக்காக. அப்போ லா என்ற சொல்லால இலாக மறக்காம இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் வெளியாகாம இருக்கான் என்ற ஒரு அர்த்தத்தை எடுப்பமே. அல்லாஹ் வெளியாக இல்லை என்றா இப்போ ஐனைக்கு மறந்த நிலையில இருக்கிறவன் யாரு என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? லா என்ற சொல்லால இலாக மறந்துடில் அல்லாஹ் வெளியாயிடுவானா. இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஆரம்ப நிலைக்கு ஒரு உதாரணத்தை நாம் இதில் எடுக்கிறேன்டா, ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கண்டா, சரியா? ஐனைக்கு இருள் இருக்காது. அந்த வெளிச்சம் இல்லாம உடனே இருள் இருக்கும். இப்போ வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிட்டண்டோ, இருள் வந்த உடனே அந்த வெளிச்சம் போயிட்டண்டா எடுக்கிற எப்படி எடுக்கிற இன்னைக்கு?
வெளிச்சம் வந்த உடனே இருள் என்ன செய்யுது? அந்த வெளிச்சத்தில் மறைஞ்சு போயிருக்கு. வெளிச்சம் என்ன செய்யுதில்லை, இருளை வெளியே காட்டுதில்லை. இருள் வந்த உடனே அந்த வெளிச்சத்தை காட்டுதில்லை. வெளிச்சம் வந்தா இருள் நீக்கி, இருள் வந்தா வெளிச்சம், வெளிச்சம் வந்தா இருள் இல்லை, இருள் வந்தா வெளிச்சம் இல்லை. ஒரே நேரத்தில் ரெண்டும் இருக்காது. அப்போ ஒன்று சேரையும் இல்லாது, அது பிரியையும் இல்லை, ஐநூட்டு இல்லாமையும் இல்லை. அப்போ எப்படி விளங்குறது? இப்போ லா என்ற இல்லை என்று சொல்லி சிருட்டி இல்லாமாயினா, சிருட்டி மறந்தா, அப்போ இன்னைக்கு நான் சிருட்டி என்று இருக்கிறவர் அவரை மறக்கணும். இப்போ நான் சிருட்டி என்று, நான் உடல் என்று, நான் இன்னதென்று, நான் அன்னது என்று, இல்லை நான் இது என்று இருக்கிறவர் இப்போ மறக்கணும். இப்போ அவர் இப்போ என்ன செய்யணும்? அதை மறக்கணும். அப்படி மறக்கிற நிலையில் இப்போ சிருட்டிங்கிறது இல்லாமாகுது. அவர் இல்லாமகிறதா சிருட்டி என்ற எண்ணம் இல்லாமகுதாங்கிறத நுட்பமாக கிடைங்க. இன்னைக்கு நம்ம இன்னொரு உறவாட்டத்துக்கு இந்த பாட்டை எடுப்போம். இது பாரிய விஷயமா கொண்டு போகணும். அப்போ லா என்ற சொல்லால இலாக மறந்த உடனே அல்லாஹ் வெளியாகிறான் என்றால் அல்லாஹ் இன்னைக்கு வெளியாகிறான். அப்போ ஏற்கனவே அந்த இடத்தை பிடிச்சி அல்லாஹ் வெளியாகாமல் இருந்தான் என்ற அர்த்தத்தில் எடுக்க இயலாது. அப்போ ஏற்கனவே அந்த நிலையில் அல்லாஹ் தான் இருந்தான். ஆனால் மறதியில் இருந்ததால அவன் தன்னை உணரல, உணர்ந்த நிலையில் இருக்கல. இப்போ இதை அல்லாண்டு எடுக்கிறியா? நாம அல்லாஹ் அப்படி இருந்தான் எடுக்கலாமா? அல்லாட இருப்பு நிலையில் அப்படி ஒரு நிலை இருக்கா? அவன் சகலதையும் அறிந்தவன், அவனுக்கிட்ட மறதி இல்லை, அவன் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் எடுக்கணும். அப்போ இப்போ மறந்தது எது? லா என்ற சொல்லால இலாகுதான் மறக்கப்பட்டுச்சு. இலாகண்டா என்ன? சிருட்டி மறக்கப்பட்டுச்சு. சிருட்டி மறக்கப்பட்ட உடனே சிருட்டி தன்னை சிருட்டி என்று எண்ணிக்கிட்டு இருந்ததை மறந்துச்சு. அப்பனை இருக்கும் நானை உணர்ந்து கொள்ளுங்கிறது சரியா பொருந்தும், இல்லாட்டி பொருந்தாது. அப்ப இருக்கும் நான நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிருட்டி இல்லை என்று ஞாபகப்படுத்தினா, இவ்வளவு காலமும் நான் சிருட்டி, நான் படைக்கப்பட்ட பொருள், நான் என்ன படைச்சிருக்கி என்று இருக்கிறது மறக்குமா இல்லையா? இதை மறக்காம அந்த நிலையில அல்லாஹ் தான் இருப்பா இருக்கான், அவனுடைய இருப்புத்தான் என்று சொல்லி அது தன்னில் தானே உணர்ந்திருக்கிற நிலை வெளிப்படுறது தான் அல்லாஹ் வெளியாவானுங்கிறதுக்குரிய அர்த்தம். இப்ப சிருட்டி என்று மறந்தையா? சிருட்டிங்கிறது என்ன பேர்? அது படைப்பில்லது, அந்த நிலை தான் இருக்கு. இப்ப இனி கற்பனை போயிட வேணாம். இன்னைக்கு நம்ம மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு நினைக்க வேணாம். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கி? வகுமும் மறுச்சி நீங்கிருக்கு. நீங்கி ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்ற இருப்பு நிலை உணரப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. இப்ப அவர் இருக்கிற அந்த நிலையிலையும் அந்த ஏக வியாபக நிலை இருப்பா இருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். இப்ப மறுச்சி இல்லை, திரை இல்லை. இவருக்குத்தான் அந்த சிருட்டி என்றா என்ன, அது சிருட்டி இல்லை, அது அல்லாஹ் தன்னைத்தானே உணர்ந்த நிலை, தன்னை நான் என்று உணர்ந்த நிலை அதுதான் என்கிறது உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் உணர்ந்து கொண்டிருப்பார். இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு. இப்ப லா என்று சொல்லால இலாக மறந்தேன்டா. என்னத்தை மறந்த? சிருட்டி என்னத்தை மறந்த, அவ்வளவுதான். இப்ப இது எங்க ஏற்பட்டது? மறக்கிற நிலை எங்க ஏற்படுது? அவர் மறுச்சியிலே ஏற்படுது. மறதிங்கிறது மறக்கிறது எதால ஏற்பட்டவருக்கு? மறுச்சியால ஏற்பட்ட. அப்ப இப்ப இந்த மறக்கிற நிலை அவருக்கு ஏற்படுதுண்டா, அவர் மறக்கிறண்டா மறுச்சி நீங்குது.
அவர் இல்லாம ஆயிடுறாருன்னு அர்த்தம் இல்லை. இப்ப அப்ப ஈனைக்கு அவரும் மறந்துதான் ஆகும். ஈனைக்கு மறந்தாத்தான் இல்லல்லா என்கிறத அவர்ல சரிபடும். அல்லாஹ் வெளியாவான். இப்படி அல்லாஹ் வெளியானத்தின் பின்பு ஏக வியாபகமா அல்லாஹ்வுடைய இருப்பு நிலையை உணரப்பட்டத்தின் பின்பு, உணர்ந்த நிலைக்கு பின்பு இலாஹ் இருக்குமாங்க? உப்பை ஒத்த நிலையிலே உண்மையோட ஒன்றி விட்டுட்டாரண்டா உப்பு இருக்குமா? இப்படி கேட்ட உடனே உப்பு அழிஞ்சிட்டு இல்லாமாயிட்டு எந்த கற்பனைக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு சொல்ல வர கருத்து பிடிபடாது. அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று ஏன் களிமா வந்துச்சுங்கிற அந்த கருத்து பிடிபடாது. பொன்னன்றி பொருள் இல்லை, பூனாரம் பல உண்டு, பொன்னன்றி பொருள் இல்லை என்ற பாட்டில் பூனாரம் பல இல்லை என்று படிக்கல ஓசாது. பூனாரம் பல உண்டு, உண்டண்டா இருக்கிறது. ஆனா பொன்னன்றி பொருள் இல்லாம இருக்கங்க. இதுல உள்ள நுட்பத்தை சரியா எடுத்தா தான் களிமாவின் கருத்து பிடிபடும். அதை அடுத்த பாட்டில் எப்படி சொல்றாங்க? கடல் கொண்ட அலையேது கடலன்றி பொருள் இல்லை, கருத்தோடு சிந்தித்து பாருன்னு காட்டுறாங்க. இன்னொரு பாட்டில் எப்படி சொல்றாங்க? நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது, நினைவோடு சிந்தித்து பாருன்னு காட்டுறாங்க. அப்ப இங்க நினைவோடு சிந்திக்க சொல்றாங்க, அங்க கருத்தோடு சிந்திக்க சொல்றாங்க. சும்மா இப்படியே இருந்துக்கிட்டு நான் இருக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு அந்த பாட்டில் எங்கேயாவது எழுதிக்காளா? பழமையா நீங்க இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு களிமாவை சிந்திங்க, களிமாவை முராக்கபா பண்ணுங்கன்னா அது சிந்தனை முராக்கபாவா? எவ்வளவு தெளிவா அதை நமக்கு எங்க போய் சிந்திச்சா எது பிடிபடும், எய்னைக்கு சிந்திச்சா எது வெளியாகும், எப்படி சிந்திக்கணும், எப்படி உண்மை வெளியாகும் என்றதையெல்லாம் காட்டி தந்திருக்காங்க. அந்த பாட்டை நீங்க திரும்ப ஒருக்கா பாருங்க. அந்த பாட்டை இல்லாட்டி உறவாட்ட முடிய அந்த பாட்டை சாச்சா போட்டுருங்க, இதுல எல்லாரும் கேட்கட்டும். ஒவ்வொரு சொல்ல எடுத்து பாருங்க, சரியான இடத்தையே காட்டி தந்திருக்காங்க. அதை முறைப்படி அறிய வேண்டிய முறைப்படி அணுகினது சரியா இருந்தா ஒரு பிழையும் பிழைக்காது. அதை சரியா அணுகினா சிருட்டிகள்ங்கிறது தெளிவா அங்க, அதுதான் தெளிவே. சிருட்டியின் உண்மை அதுதான். அதை சிந்தித்து தெளிகிறதும் அதுதான். அந்த அறிவு நிலை கொள்றதும் அதுதான். அது 100ஓட இருக்கிற நிலை, 100 தான். அதை பகுக்க இயலாது, அது பகுத்தறிவுக்குள்ள வராது. அப்படி பகுத்தறிவுக்குள்ளே வராத ஒண்ட சாதாரண வகுமும் மறுச்சிக்குள்ள இருந்துக்கிட்டு சிந்திக்காகண்டா இவ கொள்கையை சிந்திச்சவங்களா? அல்லாஹ் தவிர சிருட்டி இல்லைன்ற களிமாவை கருத்தை உணர்ந்தவர்களா? அப்ப இவர்களோட பகுதி ஆரம்ப பிள்ளைகளை விட மோசமான நிலைமை. கல்வி இருந்து அது நமக்கு வான வைப்போம். இப்போ பிடிபடுதா? தெளிவா விளங்கிச்சா? இதுல என்ன இன்னும் கேள்விகள் நிறைய இருக்கு. உணர்ந்ததற்கு பின்பாடு அந்த இருப்பை எடுத்ததற்கு பின்பாடு சிருஷ்டியோட நிலை எப்படின்னா, உணர்ந்ததின் பிற்பாடு அந்த உணர்ந்தவர் தான் என்னென்று சொல்றாரு. அந்த சிருட்டியின் நிலைய என்னென்று சொல்றாரு? அப்படி சொல்றாரு. இன்னும் சிருட்டிகளை சொல்ற, அது சிருட்டி. நிறம் தோற்றம் பேரே அன்று நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருண்டா அது நினைவுல போய் சிந்தித்து வெளியாக வேண்டிய ஹக்கு வெளியாகும் என்று சொல்றாங்க. அப்ப அது நினைவுல போய் சிந்திக்கிறவர்கிட்ட வெளியாகிற ஒரு ஹக்கு வெளியாகும், வகுமு தெளிவாகும். இப்ப
இப்போ உங்களுக்கிட்ட அந்த ஹக்கு வெளியாயிட்டு வகுமு தெளிவாயிட்டா நீங்க நினைவுல போய் அந்த நிறம் தோற்றம் பியரை உணர்ந்திருப்பீங்க. அந்த உணர்ந்த நிலை உங்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இப்போ அந்த நிலை உங்களுக்கிட்ட ஏற்பட்டா உங்களுக்கிட்ட தான் அனுபவமா இருக்கும். இப்போ நீங்க தான் சிருட்டியல் என்னென்று சொல்லுவீங்க? என்னென்று சொல்றாங்க? இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று சொல்லுவீங்க. இப்போ உணர்ந்தவர்கிட்ட என்ன அறிக்கிறது? இறை ஆஸ்மா என்றா இறைவனின் பெயர்கள். அஸ்மா என்றா பெயர் இல்லை, பெயர்கள் பன்மை. அந்த பெயர்களின் தோற்றம் அது படைப்பில்லை என்று அவர் உணர்ந்திருப்பார். கஷ்டமா இருக்கா பிடிக்க? உங்களுக்கிட்ட கோடா கோடி அணுக்கள் இருக்கா இல்லையா? அதுல ஒரு அணு சரி தோற்றம் இல்லாம இருக்கா? அந்த அணுவுல அந்த அணு ஒரு அணு எடுங்க. அந்த அணுவுல அந்த அணு ஒரு தோற்றத்தில் இருக்க, அந்த அணுவுல கோடா கோடி தோற்றம் இருக்குமா? அந்த அணுவுலையும் கோடா கோடி இருக்கு. பிரிக்க 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 என்ன பிரிபடுகிறது? அதான் பிரிய பிரிய என்ன பிரிபடுகிறது? கொஞ்சம் ஆழமா போங்களேன், சிந்தனைக்கு இடம் கொடுங்களேன். அப்படியே பிரிச்சுக்கிட்டு போய் இனி தோற்றம் இல்லைன்னு ஆகிடுமா? அப்ப அப்படி ஆகாத ஒன்று உருவாகி இருக்கா? இப்ப அணுவண்டு இல்ல அப்படி இருக்கிற ஒன்று வந்திருக்கா? அப்ப இருக்கிற ஒன்று வந்தா அதை படைப்பண்டு சொல்றியா? படைப்பண்டா என்ன? உதாரணத்துக்கு மரம் இருக்கி, மரத்துல கதிரை ஒன்று வந்திருக்கி. மரமா இருக்கக்குள்ள நமக்கு கதிரை தெரிஞ்சா? தெரியல. இப்ப தெரிய வந்த உடனே நாம இப்ப கதிரை என்ன எடுக்கும்? தெரிய வராம இருக்கக்குள்ளேயும் அந்த மரத்தோட அந்த கதிரை இருந்துச்சா இல்லையா? அப்படி இருந்த ஒன்று தெரிய வந்ததுக்கு பிறகு படைப்பண்டு எடுக்கிறது நம்மட மகிழ்ச்சி தானே, நம்மட வகுமு தானே. அப்ப நம்மட கட்டுண்ட புலனுக்கு ஏற்ப ஒரு பொருள் தென்பட்ட உடனே அந்த பொருளை உங்களை சேர்த்தெடுங்க, உடனே படைப்பண்டு நினைக்க நாம. அப்ப நீங்க இன்ன பெயர் இன்ன பொருள் என்று இல்லாம இருந்த ஒரு காலம் செல்லவில்லையா என்று கேட்க மனிதனுக்கு. அப்ப இன்ன பொருள் என்று இன்ன பெயர் என்று இல்லாம இருந்த நீங்க இப்ப இன்ன பெயர் இன்ன பொருள் என்று இருந்தா, இப்ப வந்தா, உதாரணத்துக்கு வந்திருந்தா, இப்ப வரையும் இல்லை போகையும் இல்லை, அது வந்ததாகவும் போனதாகவும் நமக்கு நம்மட வகுமு மகிழ்ச்சியெல்லாம் விளங்குது. வந்திருந்தா இருந்தா நாம இப்ப அதை படைச்சேன் எடுக்கிறது சரியா? அப்படி எடுக்கிறதால தான் உணர்ந்தவர், அப்படி எடுக்கிறதால தான் அதை ஒரு தனி பொருளாகவும் எடுக்கும். அதை ஒரு தனி பொருளா எடுக்கிறதால தான் எல்லாம் தனித்தனி பொருளா இருக்கின்று நாம என்ன செய்யறோம்? உணர்றோம். அப்படி உணர்றதால தான் உடலை நானண்டு உணர்றதுக்கு ரெடியாகிறோம், வந்திருக்கோம். அப்ப இது எல்லாமே மகிழ்ச்சி என்கிற அறிவு மறதி என்கிறதால ஏற்பட்டது. இப்ப கோடா கோடி அணுக்கள் அவ்வளவும் ஒரு திண்மமா திரவமா இருக்கண்டா, எத்தனோ லட்சம் கோடா கோடி உருவம் மொத்தத்தில் இருந்து ஒரு உருவத்தை வெளிப்படுத்துது. விளங்குது அதுல நுட்பம்? இதத்தான் சக்தி குதிரத்தன்று சொல்றது. சக்தி உள்ளவன் இருந்த வல்லமே இயலாது. இது அந்த சக்தியால முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்க.
அப்ப நீங்க இதை உணர்ந்த நிலையில இருந்தீங்களா நீங்க இதை சிருட்டியலுங்கிறத என்ன எடுப்பீங்க? இப்ப நான் காட்டினத்தையெல்லாம் என்ன எடுப்பீங்க? படைப்பண்டு எடுப்பீங்களா, படைப்பில்லை என்று எடுப்பீங்களா? ஆனா அப்ப இது புரியணும் முதல். அப்ப இது யாருக்கு புரியுமெண்டா, உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில். அறிகிறது, கற்றுக்கொள்றது, ஏற்றுக்கொள்றது, புரிந்து கொள்றது இல்லை. ஈனைக்கு சென்ன இடம் உணர்ந்து கொள்ளணும். அப்ப உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரை இல்லை உணர்வாயே என்றா உணர்ந்திடில் திரை இல்லையா? அப்ப நமக்கிட்ட இருக்கிற உருவம் திரையரிக்கா, திரை இல்லாம இருக்கா? அப்ப இது இல்ல உஸ்தாது சொல்றது. ஏனண்டா இது திரையா இருக்குன்னா இந்த திரையா இருக்கிறது நீங்கணும். இது மடையணுகள் இதை தெளிவா தெரியாமத்தான் இந்த போட்டோவை எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிறானுங்க பேணுகள். ஆனா உண்மையின் உருவம் இருக்கே, அது உணர்ந்திடில் திரை இல்லை. அது நீங்க உணர திரை இல்லாம இருக்கும். அது உங்களோட திரையை நீக்கிக்கிட்டே இருக்கும். எப்படி நீக்கும்? நான் யாருங்கிறத காட்டிட்டு இருக்கும். அது ஹக்கனின் நாம தோற்றம். அது தன்னில் தானே உணரத்தான் மேலும். அதை உங்களுக்கு நேற்று பேச்சில் இப்படி தெளிவா காட்டவே இல்லாத அளவுக்கு காட்டியிருக்கேன். நானே கேட்டுட்டு மிகைப்பட்டேன். அப்படி காட்டியிருக்கேன், நுட்பத்திலும் நுட்பமா. இப்படியெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதால கிழமக்கணக்கா வாய் சுரக்க இல்லாத அளவுக்கு சூடாயிட்டேன் வாய். ஒருத்தன் பார்க்குற வேலை இது. இவன் இல்லை வேண்டாம், அப்பம் வந்தாலே இந்த வாய மூடையில இனி தெளிவா விளங்கிக்கங்க. அப்ப இது நாவை கொண்டு அல்லாஹ் பேசுற பேச்சு இது. அப்ப உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரை இல்லை என்று சொல்லி போட்டு உணர்வாயங்காக திரும்ப திரும்ப உணர்ந்துகிட்டே இருக்காக. அங்களை எப்படி காட்டுறாங்க? உணர்ந்திடில் திரை இல்லை உணர்வாயே உத்தமர் உணர்த்திய. எப்படி? உணர்ந்தவர் உணர்த்திய சத்திய கலிமாவின் உண்மையை உணர்ந்திடில் தடை இல்லை. அங்க திரை இல்லை, இப்ப தடை இல்லையா? அது அப்ப அந்த உண்மையின் உருவம் திரையாவும் இல்லை, தடையாவும் இல்லை. உணர உணர நான் யார் என்று காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த முஆமலாவும் முஆத்தபாவும் முராக்கபாவும் இணைத்து விட்டால் முஷாஹிதா. எல்லாம் பிடிக்கலான் இல்லை, முடியுமெண்டா பிடிச்சிக்கங்க. எல்லாம் வெளிப்படுத்தி ஒஸ்தாது தந்திரிக்கார், ஒன்றையும் மறைக்கல. நாம பாட்டு மாதிரி கேட்டு போட்டு விடுறோம். உத்தமர் உணர்த்திய சத்திய கலிமாவை உணர்ந்திடில் தடை இல்லை உறுதியாய் ஹக்கில் நிலைப்பாயே. உறுதியாய் ஹக்கில் உண்மையில் நிலைப்பாயே உணர்ந்தறினி. அங்கே எப்படி வருது அந்த பாட்டை பாருங்க. கொள்கை எங்க கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா என்று ஒஸ்தாது கேட்கிற கேள்விக்கு பாரிஸ் என்ன பதில் செல்லலாம்? பதில் அனுபவத்தால செல்லணும், வாயை துறக்கணும். அது வாயால துறக்கணும். அப்ப இப்ப கிளியர் ஆயிட்டா? உணர்ந்தவர் இடத்துல சிருட்டிகள் என்ன ஆயிருக்கி? தோற்றங்களாயிருக்கி. இறை அஸ்மா தோற்றமே அன்றி, ஆனா படைப்புகளா இல்லை. தெளிவா விளங்கிட்டா பாரிஸ்?
அது பிரிக்கும். ஆனா இருப்பை எடுத்தவரிடத்தில் அது வந்துட்டு அஸ்மாவும் தோற்றமா தான் இருக்குது. இப்ப ஐனைக்கு இன்னொரு நுட்பம் என்னேண்டா, இறை ஆஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை. சரியா? இறை ஆஸ்மா தோற்றம் என்று சொல்றாங்க இல்லையா? இப்ப அவரு அந்த உணர்ந்தவர் கண்ணை கொண்டு அந்த பார்வையால தான் அந்த தோற்றத்தை பார்க்காரு. இப்ப அவர் தோற்றம் என்று உணர்றார், அது தன்னில் தானே உணர்ற நிலை தான் அது. இப்ப அப்படி தோற்றம் என்று உணர்ற நிலையை பார்க்கிற நிலை தான் ஒன்று கொள்ற பொழுது அவர் பார்க்கும் கண்ணாகவும் பிடிக்கும் கரமாகவும் நடக்கும் கால்களாகவும் பேசும் நாவாகவும் நான் ஆகிவிடுவேன் என்று சொல்ற ரகசியம். அப்ப இப்ப அவரு நம்மள மாதிரியே தான் இருக்காரு நான் பார்க்கறதுக்கு இல்லையா? ஆனா அவரிடத்துல மாற்றம் எங்க ஏற்பட்டிருக்கு? அறிவு ரீதியா ஏற்பட்டிருக்கு. ஏன் அவரு உணர்ந்த நிலையிலே இருக்காரு. அப்ப உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழவும் பல்லாயிரத்தில் ஒருவர் இருப்பாராம். அப்ப உணர்ந்தபடி வாழ்ந்துட்டு இருப்பாராம். அப்ப உண்மை என்பது உறைவிடம் உறுதியான உள்ளமே. இன்னொரு பாட்டில் உள்ளம் என்பது ஒளி உலகு, அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வங்காக. இன்னொரு பாட்டில் ஆழ்மனதில் அமைந்திருக்கும் ஜோதி ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி என்று சொல்றாங்க. இன்னொரு பாட்டில் உள்ளம் என்பது ஒளியாகும், அது மூமின்களின் தனி அழகாகும் என்று சொல்றாங்க. உள்ளம் ஒளி உலகு, அது மூமின்களின் தனி அழகுங்காக. அப்ப இப்படி நுட்பமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்தி தந்திருக்காங்க. அப்ப நாம இதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த வியாழக்கிழமை நாம தியானத்தை பயிற்சி கொடுக்கோம்பா, அதை தொடராக இந்த உறவாட்டத்தோட சேர்ந்து அந்த பயிற்சியையும் தொடராக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு முழு முயற்சி எடுத்தா அண்ணா அல்ஹம்துலில்லாஹ் அது போதும். உங்களுக்கிட்ட 5000 கோடி இருந்தாலும் எடுக்கலாம் இந்த நிலையை. அதை கொண்டு போய் குப்பையில போடும். படைத்தவன் சொல்லை மறந்த மடையனாய் மகிஷரில் ஒழும்புவான். 5000 இல்ல 50,000 கோடியை வச்சிருந்தாலும் சரி குப்பையில கொண்டு போய் போடணும். அது ஒன்றும் உதவாது. இதுக்கு மேல செல்லேல பாரிஸ். இந்த கல்வியிட பெருப்பம் விளங்கல. அந்த பெருப்பத்தை காட்டுறதுக்கு தான் நான் இந்த வசனத்தை பாவிக்க. திக்கிருக்கு நிகரான அமல் இல்லவே இல்லை. ஞாபகத்துக்கு நிகரான அமல் செயல் இல்லவே இல்லையா? அப்ப இதை செய்யறதுக்கு நேரம் இல்லையா நமக்கு? நாம எத்தனை பேர் இருக்கோம்? 1000 கோடி பேர் இந்த கிரகத்தில் ஆக ஒரு 5-10 பேர் தானே இருக்கோம். நாமளும் இந்த 1000 கோடி பேர் மாதிரி உண்டு உடுத்து உறங்கி விழுத்து உலகம் உண்மையை உணராதா? அப்படியா வாழ்ந்துட்டு போற? நமக்கு ஒரு இலட்சியம் இல்லையா? ஒரு ரிஸ்க் இல்லையா? நமக்கு இந்த கல்வி கிடைச்சதுக்காக நாம என்ன செய்ய போறோம்? இந்த கல்வி நமக்கு கிடைச்சது பெருமதியா இல்லையா? அப்ப இத்தனை 1000 கோடி பேருக்கு கிடைக்கலையே, கிடைச்ச நாம கை சேதப்படுற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப அதனால ஒரு கதவு துறந்திருக்கி அல்லாஹ்வோட உதவியால அது துறப்பட்டிருக்கி. முடியுமான அளவுக்கு பிரேசனம் கண்டுக்குங்க, பிரேசனம் அடைஞ்சுக்கங்க, வேண்டிய அளவுக்கு அந்த பிரேசனத்தை எடுத்துக்கங்க. இவ்வளவுதான் என்னால செல்லலாம்.
ரஃபிக்னானா இன்றைக்கு போதும் தானே, இதோட நிப்பாட்டுவோமே. வேற என்னமோ கேள்விகள் இருக்கா? என்னமோ கேட்கணுமென்று யாருக்கிட்டையும் இருக்கா? இல்லாட்டி இதில் இருந்தா என்னமோ கேள்வி இருந்தா நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு இதையே தொடருவோம். நாம இனி சிருட்டிகள் பாரிஸ் அதுக்குள்ளாம் போகிறேன். நாம என்ன சரணா தொடர்ந்து அதுக்குள்ளே போவோம். அப்ப இதோட நாம விடைபெறுவோமா?